இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் இது விக்ரமாதித்தன் கதையில 7வது பதுமையாகிய ஏகபோக வள்ளி பறித்து கூடிய கதையினுடைய 2வது பகுதியை நம்ம பார்க்கணும். முதல் பகுதியில என்ன பார்த்தோம்? விக்ரமாதித்த ராஜா கிட்ட ஏழரை சனி வேண்டுகோள் விட்டதுனால அவர் என்ன பண்றாரு, மன்னன் மதுரேந்திரன்ட்ட போய் ஒரு சேவகனா, ஆதித்த சேவகன்ற பேர்ல அவர் வேலை பார்க்கிறாரு. அங்க அவருக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, கார்கோடகன், கோடிகன். 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அவங்களோட கிட்ட ரத்தனமாலைன்னு ஒரு பெண் இந்த நம்ம விக்ரமாதித்தர்ட்ட இருக்க பார்த்துட்டு மன்னன் மதுரேந்திரன்ட்ட போய் நோண்டி விடுறாங்க. அவர் போய், நீ போய் முத்து நகைகிட்ட போய் முத்து நகை வா, முத்து அவர் சிரிக்கும் பொழுது முத்து வரும், அதை வாங்கிட்டு வா அப்படின்பாரு. கடைசியில ராஜா போய் அந்த முத்து நகையை கூட்டிட்டு அப்படின்னு கதை பார்க்கணும் இல்லையா? இப்ப இந்த முத்து நகை இங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேர் கார்கோடகன் கோடிகன் போய் அந்த மதுரேந்திரம் போய் நோண்டி விட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஓய், அழகுன்னா அழகு, ரத்தனமாலை என்ன அழகு, அப்போ அவ்வளவு அழகா இருக்கா, இவ்வளவு நீ உங்கள்ட்ட இருக்க வேண்டியவ அங்க போய் இருக்கா பாருங்க. ஒரு சேவகன்ட்ட போய் ஒரு அழகான பெண் இருக்கலாமா? எப்படியாவது ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை அப்பால் படுத்திட்டு அந்த பெண்ணை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த கார்கோடகனே ஒரு ஐடியா சொல்றான். அதாவது இந்த சினிமால எல்லாம் அந்த காலத்துல கதை சொல்லும் போது சொல்லுவாங்க, 7 கடலுக்கு அப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி 7 கடலுக்கு அப்பால் ஒரு நாகலோகம் ஒரு இடம் இருக்கு. அங்க நாகவல்லி அப்படின்னு ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் சிரிச்சா ஒரு ரத்தன கல்லா உதிரும். அந்த ரத்தனம் எனக்கு வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. சரின்னு சொல்லி இவனை கூப்பிடுறான். ஆதித்த சேவகன்ற பேர்ல நம்ம விக்ரமாதித்த மகாராஜா அங்க போறாரு. போய் என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு பாத்திரம் ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கு. அதற்கு அந்த நான் ரத்தினக்கல் இருந்தாதான் எனக்கு சரியா இருக்கும். உன்னால முடியுமான்னு இவருக்கு வேற வழியே கிடையாது. இந்த 7.5 வருடங்களை இவர் எப்படியாவது இவனுடைய அரண்மனையில கழித்தாகும். அதுக்காக சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஓகே ராஜா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தன்னுடைய அரண்மனைக்கு வராரு. வந்துட்டு தன்னுடைய சேவகருக்கான அனந்தன் அப்படிங்கிற ஒரு பாம்பையும், சலந்தன் அப்படிங்கிற தவளையையும் சுட்டுறாரு. அப்புறம் வேதாளத்தை சுட்டுறாரு. ரத்தினமாலையும், முத்துமாலை, முத்து நகை இவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஆலோசனை போடுறாரு. ஏதோ ஒரு திட்டம் தீர்த்தாங்க, என்னை அனுப்புறாங்க, நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கோ முத்து நகையை அப்படின்னு சொல்லி ரத்தினமாலைக்கு சொல்றாரு. சரி அப்படின்னு அவர் சொல்றா, ஓகே நீங்க வர வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் எப்படி அந்த 7 கடல் தாண்டி போவேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் அனந்தன் சொல்றான், அது மாதிரி ஏன் கவலைப்படுறீங்க, இந்த சலந்தன் நம்ம தவளை இருக்கானே அவனை நினைச்சீங்கன்னா போதும், உங்களை அப்படியே போட் மாதிரி கொண்டு போயிடுவான், அந்த 7 கடலையும் தாண்டி கூட்டிட்டு போயிடுவான். அப்புறமா நீங்க அங்க போய் என்னைய நினைங்க, நான் இது பாம்பு தானே, நாகலோகத்துக்கு நான் பாத்துக்கிறேன் வழி அப்படின்னு. சரின்னு ரொம்ப சந்தோஷத்தோட கடற்கரை பக்கத்துல வந்தோடனே இந்த சலந்தனை நினைக்கிறாரு. நினைச்ச உடனே அந்த சலந்தன் என்ன பண்றான், ஆஹ் இவரை கொண்டு போய் அந்த இதுல விட்டுறான். எங்க? அந்த அச்சுத நகரம் அப்படின்னு ஒரு நகரத்துக்கிட்ட கொண்டு விட்டுறான். அந்த அச்சுத நகரத்தை அச்சுதநாதர் அப்படின்னு ஒருத்தர் ஆண்டு வந்தாரு. அவருடைய பெண் பேரு அச்சுத மடந்தைன்னு பேரு. இதற்கிடையில இன்னும் ஒண்ணும் சொல்ல விட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ அவர் இந்த ரத்தினமாளிகை சொல்லிட்டு போவார். முத்துநகையை பார்த்துக்கோன்னு சொன்ன இதை சொல்லி இந்த ரத்தினமாலைக்கு மந்திரங்கள்லாம் தெரிஞ்சிருச்சுல. இப்போ முத்துநகையை ஒரு மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன மரத்தினால் அந்த பொம்மையா மாத்தி வச்சிருக்கா. நீங்க வரும்பொழுது அவளுக்கு உயிர்ப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லி சந்தோஷமா போயிடுறாரு அவர். இப்ப அவர் அங்க அச்சுத நகரத்துக்கு போயிடுறாரு. போனோன்னா ஒரு மூதாட்டி ஒரு ஒரு பெண் அழுதுருக்கா. ஏமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல இந்த ஊர்ல ஒரு மகாராஜாவுக்கு ஒரு பெண் இருக்கு அச்சுத மடத்தைன்னு. அவளுக்கு நிதம் கல்யாணம் நடக்கும், டெய்லி கல்யாணம் நடக்கும். நைட்டு அந்த மகன் இறந்து போயிடுவான். இப்படியே ராஜா ஒவ்வொரு மணமகனா தேடி கடைசியில பார்த்தா இன்றைய டேர்ன் என்னுடைய பையன், அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, என்கிட்ட இருக்கிறதே ஒரே பையன் தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் போறேன்மா அப்படின்னு. இல்லையா, நீங்க விருந்தினரு, உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன்னா அந்த பாவம் எனக்கு தான் சேரும். இல்ல இல்ல நீங்க அனுப்புங்க, நீங்களா நானா தானே கேட்கிறேன், அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு போடுங்க முதல்ல அப்படின்னு சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் செய்யறதுக்குள்ள அவன் வீட்டுல அந்த அம்மாவோட வீட்டுக்கு ராஜா வீட்டுல இருந்து யானையோட பரிவாரத்தோட மாலை மரியாதையோட இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு வராங்க. வந்தோடனே ராஜா இவரும் ராஜா ஏறி போறாரு, நம்ம விக்ரமாதித்த ராஜாவும் ஏறி போறாரு. போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த பெண்ணுக்கும் யாருக்கு அந்த அச்சுத மடந்தைக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்குது. இன்னைக்கு நைட் சொக்கட்டான் ஆடிட்டு இருக்காங்க, தாயக்கட்டம் ஆடிட்டு இருக்கும் பொழுது இந்த பெண்ணு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறா. படுத்த உடனே இவர் கேக்குறாரு, நான் வேதாளம் தான் கூடவே தானே இருக்கு இவர் கூட, வேதாளத்தை கேக்குறாரு, ஏன் இந்த பெண் ஆடிட்டு இருக்கும்போது போய் தூங்குறேங்கிறா, என்ன ரகசியம் இருக்குன்னு கேட்டோன்னே அப்பா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல ஒரு பாம்பு நாக தேவதையுடைய மகன் இந்த பெண் மேல ஒரு கண்ணா இருக்கான்.
அதனாலதான் அந்த நாகம் வந்து உள்ள வரும்பொழுதே இந்த பெண்ணுக்கு ஒரு மயக்கத்தை உண்டாக்கிட்டான். சோ அந்த பெண் அந்த கணவனோடையும் சேராம போய் படுத்து தூங்கிட்டா. அந்த அந்த அவனும் வந்து பார்த்துட்டு உடனே போயிடுவான் அப்படின்னு சொன்னோனே, அப்படியா அப்படின்னு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாரு. வந்து வேற ஒண்ணும் இல்ல, நீங்க பயப்படாதீங்க சரியா? நான் அவன் வரும்பொழுதே நான் வந்து ஒரு சத்தம் பள்ளி சத்தம் மாதிரி குடுக்குறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவனுடைய வால மட்டும் வெட்டுங்க. வால வெட்டுனீங்கன்னா அவன் பயந்து ஓடிடுவான். அவன முழுமையா கொன்னுடாதீங்க. ஏன்னா அவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போற ஆள் நாகலோகத்துல. அந்த நாகக்கன்னியனுடைய தம்பி இவன் அப்படின்னு சொன்னோனே சரின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த நாகம் வருது, உள்ள வருது. வந்தோனே இவர் தன் வாளால வால் பகுதியை வெட்டிட்டாரு. வெட்டினோனே அந்த நாகம் பயந்து ஓடி போயிடுது. ஓடி போனோனே மறுநாள் காலையில எழுந்து பாக்குறா, இந்த பெண் வந்து இப்ப உயிரோட இருக்கா. எப்படி நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய கதை அப்புறம் சொல்றேன். இந்த டயத்துல என்ன ஆயிடுது, அந்த அவங்க பள்ளி அந்த அவங்க அந்தப்புறத்தினுடைய வாசல்ல வந்து பாடையெல்லாம் அந்த பிணத்தை எடுத்துட்டு போற பாடையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கட்டி டம் டம் சத்தத்தோட இந்த கூட்டி எடுத்துட்டு போறதுக்காக வராங்க. வந்து திறந்து பாக்குறாங்க, யார் இருக்காங்கன்னு பார்த்தா 2 பேரும் உயிரோட இருக்காங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னும்போது அந்த வேதாளம் போய் பயமுறுத்துன்னு இவங்க எல்லாம் பயந்து போய் ராஜா கிட்ட போய், ராஜா ராஜா அந்த எப்பவுமே கொல்லும்ல ஒரு பேய், அந்த பேய் எங்களை பயமுறுத்திருச்சு. ஆனா அந்த ஆள் உயிரோட இருக்கான் எப்படின்னு தெரியல அப்படின்னோடனே நேரா அவர் வந்தாரு. என்னம்மா ஆச்சு எப்படின்னோடனே இந்த பெண் சொல்றா, இல்லப்பா அச்சுதமருந்தை சொல்றா, இல்ல இவர் வந்து சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, இவர் விக்ரமாதித்த ராஜா அப்படின்னு சொன்னோன்னே அவர் அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு தனது இன்னும் ஒரு 3 பெண்களையும் இவருக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. இது இப்படி இருக்கும் பொழுது இவர் இங்க இருந்து நாகலோகத்துக்கு போகணும், நம்ம வந்த காரியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து நாகலோகத்துக்கு கிளம்பி போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்க இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. போனோன்னா அந்த அனந்தன் இந்த பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பை நினைச்சோன்னா அந்த பாம்பு அங்க வந்துருது. வந்து கேக்கு, நானே போயிட்டு வரேன் ராஜா. ஏன்னா போற வழியில சில இடங்கள்லாம் விஷம் நிறைந்த பாதைகள் இருக்கும். நீங்க போக முடியாது. எங்களால மட்டும்தான் போக முடியும். நான் போய் வருகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு போய் நேரா அந்த நாகலோகத்துக்கு போகுது. போய் நாகலோகத்துல போனோடனே இந்த நாகராஜாட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி விக்ரமாதித்த ராஜா வந்து உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புறாரு. உங்களுக்கு பெண் கொடுக்க விருப்பமா அப்படின்னு கேக்குது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நான் கட்டாயம் நான் என்னோட விக்ரமாதித்த ராஜாக்கு தராம யாருக்கு தரப்போறேன், கட்டாயம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் எப்படி இங்க வருவாரு, விஷம் நிறைந்த பாதைகளா இருக்கேன்னு சொன்னோன்னே, இல்ல இந்த விஷம் நிறைந்த பாதைகள்லாம் அப்புறப்படுத்திட்டு விஷத்தெல்லாம் எடுத்துட்டு பாதையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. ராஜாவும் உள்ள வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வராரு. இந்த பெண் சந்தோஷத்தினால என்ன பண்றா, சிரிக்கிறா. அப்ப அந்த பெண்ணினுடைய வாயில இருந்து ரத்தினங்கள்லாம் விழுகுது. அதை சேகரிச்சு வச்சுட்டு இந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு திரும்பவும் இவர் வந்து தன்னுடைய ஊருக்கே வந்துடுறாரு. இங்க வந்து இந்த அச்சுத மடந்தை அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு எங்க வந்துடுறாரு, இந்த மன்னன் மதுரேந்திரன் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாரு. இப்ப இப்ப 7, 8 பெண்கள் வந்துடுறாங்க. அவங்களுடைய இடத்துலயே 7 பெண்கள் இருக்காங்க. இவன் கொண்டு போய் அந்த ராஜா கிட்ட கொண்டு போய் இந்த ரத்தினத்தையும் சமர்ப்பிச்சிருக்கான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நாக தேவதை இருக்கிற இடத்துலயும் அவன் போயிட்டு வந்துட்டானே, வந்து மந்திரம் ஏதாவது இருக்குமோ அப்படிலாம் யோசிக்கிறாரு. யோசிக்கும் பொழுது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னும் போது திரும்பி இந்த கார்கோடகன் வந்து இவங்க அரண்மனைக்கு வரான். யாரோட அரண்மனைக்கு, ஆதித்த சேவகன் அப்படின்ற நம்மளுடைய ராஜாவுடைய அரண்மனை இருக்கே, அவரு அந்த இடத்துக்கு வரான். வந்து பாக்குறான், முன்ன 2 பெண் இருந்தா அது 7 பெண். 7 பேரும் அவ்வளவு அழகா இருக்காங்க. இது திரும்பி ஓடி போய் அவன் ராஜா கிட்ட போய் சொல்றான். ராஜா ராஜா, முன்னாடி 2 பெண் இப்ப 7 பெண் இருக்கா. எனக்கு ரொம்ப அப்படியே ஆத்திரமா வருது. உங்கள்ட்ட இருக்க வேண்டிய பெண்கள்லாம் அவன்ட்ட இருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னோனே, இவங்க ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். புத்தகத்தை வாசிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன்.